கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பர்களே, நண்பர்களே, பறந்து காக்கும் பட்சி போல நமக்கு ஆதரவாக இருப்பவரும் பாதுகாப்பவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 73:25 இவ்வாறு வாசிக்கிறோம். கர்த்தாவே, பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு விருப்பமில்லை. ஆம், நாம் யாவருக்கும் இவ்வுலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு இரட்சகரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு கன்மலையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே நாம் பரலோகத்திற்கு ஏறி செல்ல முடியும். இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் இந்த பூமியும் அதிலுள்ள குடிகளும் இருப்பதில்லை. ஆம், இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர், நம்மை இரட்சித்த மீட்பராக இருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தாவாக இருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆராதனை செய்ய வேண்டும். அவருக்கு முன்பாக வாதாடக்கூடாது, அவருக்கு முன்பாக வழக்காடக்கூடாது, அவருக்கு முன்பாக தர்க்கிக்கக்கூடாது, அவருக்கு முன்பாக வினாக்களை எழுப்பக்கூடாது. எனவே நாம் பணிவுடன் இருக்க வேண்டும், அவரை நாம் மறக்கக்கூடாது. இந்த அடிப்படையின் தத்துவத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து 3 வினாக்களை கேட்கிறார். இன்று வேத பாடமாக அந்த 3 வினாக்களை பற்றி நாம் வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். முதலாவது, தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ யார்? நீ யார்? கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? தேவனோடு எதிர்ப்பதற்கு நீ யார்? பிறனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். முதலாவது கேட்கிறார், கர்த்தரை மறப்பதற்கு நீ யார்? வேதம் என்ன கூறுகிறது? மனிதர்களாகிய நாம் களிமண், புழுவும் பூச்சியுமாக இருக்கிறோம், தூளும் சாம்பலுமாக இருக்கிறோம், வெறுமையிலும் வெறுமையாக இருக்கிறோம், பாவியிலும் பாவியாக இருக்கிறோம், மாயையிலும் மாயையாக இருக்கிறோம். நாம் ஒன்றுமில்லாதவர்கள், நாம் இல்பொருள் போன்றவர்கள். இப்படிப்பட்ட நம் ரட்சிப்பின் கர்த்தரை நாம் மறந்துவிட முடியுமா? நிச்சயம் நாம் மறக்கக்கூடாது. அதைத்தான் வேதத்தில் ஒரு வசனத்தில் நாம் வாசிக்கப் போகிறோம். ஏசாயா 51:12, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானத்தை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆம், அவர் வானத்தை சிருஷ்டித்தவர். நாம் புல்லுக்கு ஒப்பாக அழிந்து போகக்கூடியவர்கள். நாம் அவரை மறக்கலாமா? மறக்கக்கூடாது. நாம் மறந்தால் நமக்கு என்ன தீவினைகள் வரும் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யோபு 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தேவனை மறப்பவர்கள் புல்லை போல வாடி விடுவார்கள். ஏரோது ராஜாவை எடுத்துக்கொண்டுங்கள், தேவனை மறந்தான், மாடு போல புல்லை மேய்ந்தான். தேவனை மறப்பவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். பார்வோனை எடுத்துக்கொள்ளுங்கள், செங்கடலால் மூடப்பட்டு வெட்கப்பட்டு அழிந்தான். தேவனை மறப்பவர்களின் கூடாரம் அழிந்து போகும். ஆகானின் கூடாரம் அழிந்து போய்விட்டது. தேவனை மறப்பவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். ஆம், சோதோம் குமாரோ தேவனை மறந்தார்கள், அவர்கள் நரகத்தில் தள்ளப்பட்டார்கள்.
மற்றும் ஒரு வசனம் கூறுகிறது, தேவனை மறப்பவர்களை தேவன் பீரிப்போடு விடுவார். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனை மறக்கக்கூடாது. இதைத்தான் மற்றொரு வசனம் கூறுகிறது. உபாகம் 8:11 நாம் சாப்பிட்டு திருப்தியாகி நம்மை வழிநடத்தின இயேசு கிறிஸ்துவை நாம் மறக்கக்கூடாது. ஆம், அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ளைகளையும் கற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடந்து அவரை மறக்கக்கூடாது. நாம் வீடு கட்டி அதில் சுகமாக குடியிருக்கும்போது தேவனை மறக்கக்கூடாது. வசனம் கூறுகிறது, நம் வீட்டில் வெள்ளியும் பொன்னும் பெருகி இருக்கும் பொழுது கர்த்தரை மறக்கக்கூடாது. நமக்கு உணவு, உடை, ஆரோக்கியம், ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தரை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அவரை துதித்து பாடி நன்றியுள்ள இருதயத்துடன் இருக்க வேண்டும். தேவனை ஒரு நாளும் அலட்சியப்படுத்தக்கூடாது. சில வேளைகளில் நாம் துன்மார்க்கர்களாகவும் பாவிகளாகவும் வஞ்சகர்களாகவும் இருக்கலாம். நாம் சொல்லலாம், எனக்கு நேரமே இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை என்று கர்த்தரை மறந்து விடலாம். ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஃபோனில் அதிக நேரம் நாம் செலவழிக்கிறோம். அப்பொழுது நாம் வேதத்தை வாசிக்க மறந்து விடுவோம், ஜெபிக்க மறந்து விடுவோம், அவருக்கு ஊழியம் செய்ய மறந்து விடுவோம். மற்றொரு வசனம் கூறுகிறது, கடவுளை பார்த்து, நம்மை உண்டாக்கினவரை பார்த்து, ஆண்டவரே நீர் யார் என்று கூட நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மிகவும் தவறான காரியம். நாம் பூர்வ காலத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் நம் நிமித்தம் செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மறக்கக்கூடாது. அவருடைய வசனத்தை மறக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்கிறது? நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனே மறக்கக்கூடாது, அவருடைய வசனத்தை மறக்கக்கூடாது, அவருடைய போதகத்தை மறக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் நம் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். நமக்காக இவ்வுலகத்தில் ஜீவ பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்புள்ள இயேசு கிறிஸ்துவை நாம் மறக்கலாமா? மறக்கக்கூடாது. அவரை மறுதலிக்கக்கூடாது, அவரை இழிவுபடுத்தக்கூடாது, அவரை நிராகரிக்கக்கூடாது. ஆம், சிலவற்றை மட்டும் மனதில் வைத்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை மறந்து விடக்கூடாது. அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நன்றி பலி செலுத்துவதில் நாம் மறக்கக்கூடாது. ஒரு சின்ன கற்பனை கதை இருக்கின்றது. அதாவது, ஒரு விசுவாசி இறந்து விட்டார். அவரை பரலோகத்திற்கு எடுத்து சென்றார்கள் தேவதூதர்கள். 2 தேவதூதர்கள் முதலாவது அவரை ஒரு அறைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு ஒரு டேபிள் இருந்தது. டேபிள் மேலே மலை போல கடிதங்கள் குவிந்து கிடந்தது. விசுவாசி என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கூறினார்கள், பூலோகத்திலிருந்து மனிதன் இயேசுவிடம் தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று விண்ணப்பித்த கடிதங்கள் என்று கூறினார். அடுத்த அறைக்கு கூட்டி சென்றார்கள். அங்கும் டேபிள், மலை போல கடிதங்கள். இந்த கடிதங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், இயேசு கிறிஸ்து தன்னை விண்ணப்பித்தவர்களுக்கு பதிலளித்த கடிதங்கள் என்று கூறினார். அடுத்த அறைக்கு சென்றார்கள். அங்கு டேபிள் 2 லெட்டர். அது தேங்க்ஸ் கிவிங் லெட்டர். இயேசு கிறிஸ்து நம் விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு நன்றி செலுத்த மறந்து விடுகிறோம். 2 பேர் தான் நன்றி செலுத்தினார்கள் என்று கூறினானாம். இரண்டாவதாக தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார்,
தேவனை எதிர்க்கிறதற்கு நீ யார்? மனிதர்களாகிய நாம் தேவனை எதிர்க்கலாமா? வசனம் கூறுகிறது அவர் சித்தத்தை எதிர்க்கிறோம், அவரை எதிர்த்து தர்க்கிக்கிறோம், ஆர்கியூ பண்ணுகிறோம். ஆம், அந்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ரோமர் 9:20. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்குவனை நோக்கி நீ ஏன் இப்படி என்னை உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா என்று கூறப்பட்டிருக்கிறது. மற்றொரு இணைவசனத்தை நான் வாசிக்கிறேன். மனிதன் தேவனோடு வாதாடுகிறான், தர்க்கிக்கிறான், ஆர்கியூ பண்ணுறான். நீர் யார்? ஏன் என்னை உருவாக்கினீர் என்று கேட்கிறான். மற்றொரு வசனம் ஏசாயா 29:16 கூறப்பட்டிருக்கிறது. மாறுபாடுள்ள மனிதனே, நாம் யாவரும் மாறுபாடுள்ளவர்கள். களிமண்ணாகிய நாம் குயவனுக்கு சமமாக நம்மை எண்ணலாமா? எண்ணக்கூடாது. உண்டாக்கிய கர்த்தரை நோக்கி உண்டாக்கப்பட்ட மனிதன் நீர் என்னை உண்டாக்கவில்லை என்று கூறுகிறானாம். வசனம் கூறுகிறது ஏசாயா 29 யூ டிடன்ட் கிரியேட் மீ, நீர் என்னை உண்டாக்கவில்லை. அது உண்மையான சத்தியம். ஆம், நாம் சயின்ஸில் பார்க்கலாம். டார்வின் என்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்லுகிறான்? தேவன் என்று ஒருவர் இல்லை, சிருஷ்டிப்பு என்று ஒருவர் இல்லை, மனிதன் தானாக உருவானான். புரோட்டோசோவாவிலிருந்து படிப்படியாக உருவாகி மனித குரங்காகி திரும்ப மனிதனானான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது, உண்டாக்கப்பட்ட நாம் உண்டாக்குனவரை பார்த்து புத்தி இல்லை என்று கூறுகிறோமா? எவ்வளவு அவமானமான காரியம்! நாம் தேவனை நோக்கி புத்தி இல்லை என்று கூற முடியுமா? கூறக்கூடாது. கர்த்தரை நோக்காமலும் அவரை தேடாமலும் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வசனம் கூறுகிறது. ஏன் நாம் தேவனை எதிர்த்து தர்க்கிக்க கூடாது? ஏனென்றால் அவர் நம்முடைய அன்பின் பிதா, நம்முடைய இரட்சகர், நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார், நம்மை கைவிடாதிருக்கும் கர்த்தர், சாவு பரியந்தம் மரண பரியந்தம் நம்மோடு இருப்பவர் இயேசு கிறிஸ்து. அவரோடு வாதாடக்கூடாது. அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருந்து நமக்கு சகாயம் செய்கிறார், நமக்கு நன்மை செய்கிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார், அனாதைகளாக விடமாட்டார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடாது. வேதம் கூறுகிறது, நாம் மண்ணோடாய் இருக்கும் ஒரு ஓடு. அப்படி இருக்கும்போது தேவனோடு வழக்காடலாமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்களை குறித்து நாம் வழக்காடக்கூடாது. நமக்காக நம்முடைய செயல்களை அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய வழியை குறித்து நாம் ஒரு நாளும் வாதாடக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது உண்மையான வழி, நீதியான வழி, சத்தியமுள்ள வழி, ஆசீர்வாதமான வழி. அந்த வழியில் அவர் நம்மை நடத்தும் போது அவரோடு வாதாடக்கூடாது. வார்த்தைகளால் இயேசுவோடு அலப்பக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் தேவனை குற்றப்படுத்த கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய முழு இருதயத்துடனும் முழு ஆத்மாவுடனும் முழு பலத்துடனும் அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். காயினை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தேவனோடு வாதாடினான், அவன் வாதாடினான். எப்படி? தன் சொந்த சகோதரனை கொன்றான். கர்த்தர் அவனை பார்த்து, உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார். அவன் அதற்கு அரகன்ட்டாக ஒரு ஆன்சர் சொன்னான்.
என் சகோதரனை நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்று கேட்டான். அதனால் அவன் என்ன தண்டனை அனுபவித்தான்? ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் பூமியில் சபிக்கப்பட்டவனாயிருந்தான். வாதாடினவர்கள் பூமியில் சபிக்கப்பட்டவர்கள். அவன் பூமியில் நிலையற்ற அலைந்து திரிந்தானாம். கர்த்தருடைய தண்டனையை அவனால் சகிக்க முடியவில்லை என்று வசனம் கூறுகிறது. நாம் யோசேப்பை போல இருக்க வேண்டும். நமக்கு பாடுகள் வரலாம், நமக்கு சிறை தண்டனை வரலாம், என்றாலும் நாம் தேவனோடு வாதாடக்கூடாது. அமைதியாக பொறுமையாக அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். யோசேப்பை போல நாம் கனி தரும் செடியாக இருக்கிறோம். நீற்றண்டையில் உள்ள கனி தரும் செடியாக இருக்கிறோம். எனவே நாம் கலக வீட்டாராக இருக்கக்கூடாது. வேதத்தில் அநேகரை பற்றி கலக வீட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் அவனை ராஜாவாக்கினார். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தான். எனவே ராஜ பதவியிலிருந்து கீழே தள்ளப்பட்டான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகிட்டு என்று வசனம் கூறுகிறது. லூசிஃபரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தேவனுக்கு சமமாக தன்னை எண்ணினான். பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வணங்கா கொளுத்துள்ளவர்களாய் முறுமுறுத்து கொண்டு வாதாடி கொண்டு தீமையான செயல்களில் இருந்தார்கள். எனவே அவர்கள் 2 பேரை தவிர ஒருவரும் கானான் தேசத்திற்குள் நுழையவில்லை. கர்த்தரை நாம் பரீட்சை பார்க்கக்கூடாது. கர்த்தர் நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். இன்றும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், எரேமியா 2:32 ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளா? ஒரு மணவாட்டி தன் ஆடையை மறப்பாளா? ஆனால் என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று கர்த்தர் அங்கலாய்க்கிறார். நாம் கர்த்தரை அங்கலாய்க்க விடக்கூடாது. அவருக்கு விரோதமாக வாதாடக்கூடாது. 3வதாக கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகிறார், மனிதனே நீ யார்? நீ யார்? பிறனை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் என்று கேட்கிறார். நாம் விசுவாசிகள், நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் சகோதரர் சகோதரிகள். அவர்களிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். அவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது, தீமையாக பேசக்கூடாது, அவதூறாக பேசக்கூடாது. அவர்களை நீதிபதி என்று நாம் நம்மை நினைத்து கொண்டு நியாயம் தீர்க்கக்கூடாது. பிறனை குற்றப்படுத்த நீ யார்? நான் ஒன்றுமே இல்லை. நீதிபதி ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிபதி. அவரே எது நீதி எது அநீதி என்று நமக்கு விளக்கி கொடுக்கிறார். அவரே எது பாவம் எது நல்லது என்று தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிபதி, இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 4:12 கூறுகிறது, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்த நீ யார்? ஆம், சில வேளைகளில் நாம் நீதிபதியாக நம்மை நினைத்து கொள்கிறோம். மற்றவர்கள் மீது தீர்ப்பு சொல்கிறோம். நீ பொய் சொன்னாய், நீ பாவம் செய்தாய் என்று தீர்ப்பளித்து கொண்டே இருக்கிறோம். சட்டத்தை நாம் இயற்றவில்லை, தேவனாகிய கர்த்தர் இயற்றினார். வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டளைகள், கற்பனைகள், சட்டங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. சட்டத்தை நாம் கையில் எடுக்கக்கூடாது, மற்றவனை குற்றப்படுத்தக்கூடாது. ஆம், பரிசேயர் சதுசேயர்கள் என்ன செய்தார்கள்? சட்டத்தை கையில் எடுத்தார்கள். கர்த்தருடைய சட்டத்தோடு தங்களுடைய பிரமாணங்களை இணைத்து கொண்டார்களாம். ஆயிரக்கணக்கான ட்ரெடிஷன்ஸ்,
ஆயிரக்கணக்கான பிரமாணங்களை தேவனுடைய கட்டளையோடு இணைத்து கொண்டார்கள். அதை மக்களுக்கு போதித்தார்கள். குருடர்களாய் இருந்து குருட்டுத்தனமாக நடத்தினார்கள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், 10 கற்பனைகளில் ஒன்று, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பதே. இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் என்ன கூறினார்கள்? ஓய்வு நாளில் நூலை எடுத்து ஊசியில் கோர்க்கக்கூடாது, ஓய்வு நாளில் சமைக்கக்கூடாது, ஓய்வு நாளில் நன்மை செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் சுகம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் சுகப்படுத்தின பொழுது அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். தாங்களே சட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க, தாங்களே சட்டத்தை உருவாக்குனாங்க, நாங்கள் தான் நீதிபதிகள் என்று கூறினார்கள். அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து நம்ம எச்சரிக்கிறார். அவர் என்ன கூறுகிறார்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், உன் கண்ணில் ஒரு பெரிய உத்திரம் இருக்கிறது. அதாவது நீ ஒரு பெரிய பாவத்தை செய்துட்ட. அப்படி இருக்கும்போது உன் சகோதரனுடைய கண்ணில் ஒரு சிறிய துரும்பு இருக்கிறது, அதை நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று நீ கேட்கிறாய். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாய். நாம் மாயக்காரர்களாக இருக்கிறோம். முதலாவதாக நாம் நம் கண்ணில் உள்ள உத்திரத்தை எடுத்து போட்டு விட வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதி உள்ள நியாயாதிபதி என்று திருப்பி திருப்பி வசனம் கூறுகிறது. மற்றொரு வசனத்தை சொல்லுகிறேன், நாம் நீதிபதிகள் கிடையாது, நாம் நியாயப்படுத்தக்கூடாது, நாம் குற்றப்படுத்தக்கூடாது. 1 தீமோத்தேயு 4:1 கூறப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்ப்பவர் இயேசு கிறிஸ்து, சிறியோரையும் பெரியவரையும் நியாயம் தீர்ப்பவர் இயேசு கிறிஸ்து, விசுவாசிகளையும் அவிவிசுவாசிகளையும் நியாயம் தீர்ப்பவர் இயேசு கிறிஸ்து. அவர் வெள்ளை சிம்மாசனத்தில் நீதியுள்ள நியாயாதிபதியாக வீற்றிருந்து நம்மை நியாயம் தீர்ப்பார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறி அவர்களை பிரியப்படுத்த வேண்டும். நம்முடைய குறைபாடுகளை முதலாவதாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். தெளிவான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். உண்மையுடனும் அன்புடனும் மற்றவர்களுடன் பழக வேண்டும். நமது குறைகளை கண்டுபிடித்து மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். மற்றவனை குற்றப்படுத்தவே கூடாது. நாம் எந்த அளவின்படி நியாயம் மற்றவர்களுக்கு தீர்க்கிறோமோ அந்த அளவின்படி நமக்கும் நியாயம் தீர்க்கப்படும். ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக பாவிகளுக்காக இவ்வுலகத்தில் வந்தார். நாம் யாவரும் பாவிகள், ஈக்குவல் பாவிகள். அவர் தொலைந்து போன ஆட்டை தேடி வந்தார். எப்ராயிமே, நான் உன்னை கைவிடுவேனோ என்று கூறி அன்புடன் உலகத்திற்கு வந்தார். சேற்றிலிருந்து நம்மை எடுத்தார், புழுதியிலிருந்து நம்மை உயர்த்தினார், குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தினார். இவ்வாறு அன்பு செய்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. நாம் இயேசுவோடு இணைந்து செயல்பட வேண்டும். தன்னிச்சையாக நாம் செயல்படும் பொழுது நிச்சயம் நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவோம். இதைத்தான் 2 நாளாகும் 15:2 கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டு போய்விட்டீர்கள் என்றால் அவர் உங்களை விட்டுவிட்டு போய்விடுவார். எனவே இவ்வுலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் இயேசு கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர் அன்பில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவர் நீதியை வருஷிக்க பண்ணுகிறார். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன், ஒரு மரம் வெட்டி எப்போ பாரு ஆதாமை குறை சொல்லிகிட்டே மரம் வெட்டுவானா. இவன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தான், அதனால்தான் நான் நெட்டி வேர்வை சிந்து மரம் வெட்டுகிறேன்னு சொன்னான். அப்போ போதகர் ஒருவர் வந்தார், அவனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்தார். ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்து, இதை வச்சிரு, டோன்ட் ஓப்பன் இட், ஈவினிங் வந்து நான் வாங்குவேன், ஈவினிங் வாங்கும்போது 100 rupees ஒன்று கொடுப்பேன்னு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். மரம் வெட்டிக்கிட்டே இருந்தான்.
ஆதாமை வசைப்பாடிக்கொண்டே மரம் வெட்டிக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சோன்னே யோசித்தான், இவர் ரூ. 100 கொடுக்குறாரே, அப்போ அந்த பாக்ஸ்குள்ளே ஏதாவது விலையுயர்ந்த பொருள் இருக்குன்ட்டு அது திறந்தான். அதுலேருந்து ஒரு சுண்டலி ஓடிச்சு. உடனே அந்த போதகர் வந்து சொன்னாராம், நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நான் சொன்னதை நீ கீழ்ப்படியவில்லை, அதில் எப்படி நீ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்தான் என்று அவனை குற்றப்படுத்துகிறாய் என்று கேட்டாராம். மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தக்கூடாது. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நாம் இப்படி சத்திய வசனத்தை கேட்டோம். நாம் ஜெபிக்கலாமா? ஆறுதலின் தேவனே, எங்களுக்கு ஆறுதலை கொடும். தேற்றரவாளனே, எங்களுக்கு தேற்றுதலை கொடும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, சில வேளைகளில் நாங்கள் களிமண்ணும் புழுவும் பூச்சியுமாக இருக்கிறோம். நாங்கள் உமக்கு விரோதமாக பேசி விடுகிறோம், உமக்கு விரோதமான செயல்களை செய்கிறோம் கர்த்தாவே. உம்மை சில வேளை குற்றப்படுத்தி விடுகிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, சில வேளைகளில் நாங்கள் வணங்காக்களத்துள்ளவர்களாக இருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி உம்மை மறந்து விடுகிறோம் கர்த்தாவே. தயவா எங்களை மன்னியும். எங்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்தாவினால் எங்களை நிரப்பும். உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். உம்முடைய மகிமையினால் நிரப்பும். அதன் நிமித்தம் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு துதி சோஸ்திர பலி செலுத்த கிருபை புரியும் கர்த்தாவே. ஒருபோதும் நாங்கள் உம்மை குறித்து வாதாட முடியாது கர்த்தாவே, தர்க்கிக்க முடியாது கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, அதே போல் நீர் எங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறீர், உன்னை போல பிறனையும் நேசி என்று. நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நீதாமே எங்களை சுத்திகரித்தருளும், எங்களை குணப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தாவே. ஆமென். Amen.